ஸோ ஹலோ ஆல், இந்த வீடியோவில் ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக நான் ஒரு சிக்னலை, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ட்ரான்ஸ்மிட்டிங் எ வீடியோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place ஃப்ரம் அ ட்ரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக போக எனக்கு நடுவில் என்னுடைய சேனலில் எனக்கு என்ன ஆகும், நாய்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். சென்டர்லேருந்து நான் ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது என்னுடைய நாய்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம் சிக்னலில் ஒரு ஆடியோவை நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் எனக்கு நாய்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போது என்ன இந்த நாய்ஸ் ஆட் ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்பராக இருக்காது. ஓகேவா? சிக்னல் டிரான்ஸ்மிஷன் எனக்கு ப்ராப்பராக இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் சென்டர் சைடில் ஒரு சென்டர் சைடில் நான் ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர், அதே மாதிரி ரிசீவர் சைடில் டிஎம்பசிஸ் ஃபில்டர் ஆட் பண்ணுறது மூலியமாக என்னுடைய சிக்னல் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் எல்லாமே ப்ராப்பராக எனக்கு இங்கே வந்து என்னென்னா ஈக்குவலைஸ் ஆகிருக்கும். நீட்டாக வந்து இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ப்ராப்பராக இருக்கும். சரி, அதை நான் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினா என்னென்னு பார்க்கலாம். பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்றது 4th செமஸ்டரில் படிச்சிருப்போம் மேக்ஸில். பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ பிளாட் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி வர்சஸ் பவர். ஒரு ஃப்ரீக்வன்சி போக 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 ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஹவு மச் பவர் இஸ் தேர் அப்படின்றத பார்க்க தான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஃப்ரீக்வன்சி வேரியாக எனக்கு பவர் எப்படி எனக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற பிளாட்டுக்கு பேர் தான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இப்போது நான் இங்கே சொன்னேன் ஒரு மெசேஜ் சிக்னல், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ட்ரான்ஸ்மிட்டிங் அன் ஆடியோ சிக்னல், இங்கே ஆடியோ சிக்னல் தான் எனக்கு மெசேஜ் சிக்னல். அப்போ எனக்கு ஆடியோ சிக்னலை நான் மெசேஜ் சிக்னல் ட்ரான்ஸ்மிட்டிங் லேட்டஸ்ட் டேக் மீட் ஆஸ் ஆடியோ. மெசேஜ் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினா என்னென்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி வர்சஸ் பவர் பிளாட். அதுதான் இங்கே எனக்கு இருக்குது. ஃப்ரீக்வன்சி வர்சஸ் இது வந்து என்னென்னா SM of F அப்படின்றது என்னன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. S of F தான் நம்ம பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டின்னு போடுவோம். பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பிளாட்டை நான் பிளாட் பண்ணியிருக்கேன். அப்போ இது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பவர் Y ஆக்சிஸில் எனக்குன்னா பவர், அவ்வளோதான். இப்போது ஒரு மெசேஜ் சிக்னல் நான் ஆடியோ சிக்னல் சென்ட் பண்ணும்போது எனக்கு 0 ஃப்ரீக்வன்சியில் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 ஃப்ரீக்வன்சியில் ஹை பவர் இருக்கும். அதுவே எனக்கு W, அதாவது மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி போகும்போது, இப்போ எனக்கு மெசேஜ் ஃப்ரீக்வன்சினா இதுதான். ஓகேவா? மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி போகும்போது இது ஆம்ப்ளிடியூட், இதுதான் மெசேஜுடைய ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kHz. அப்போ 1 kHz தான் மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி போகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய திஸ் ஆடியோ சிக்னலுடைய பவர் வந்து கம்மியாயிடும். மெசேஜ் சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது 0 ஃப்ரீக்வன்சியில் எனக்கு ஹை பவர் இருக்கும். அதுவே எனக்கு மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி W போகும்போது எனக்கு பவர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிரும். இன் கேஸ் ஆஃப் அ நாய்ஸ், இது நம்ம பவர் பார்த்தோம். இப்போ எனக்கு மெசேஜ் பார்த்தோம். இப்போ நான் நாய்ஸுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பார்க்கணுமா இல்லையா? நாய்ஸுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படியே ஆப்போசிட் டு திஸ். எனக்கு 0ல் எனக்கு லோ பவரும், எனக்கு W மேக்ஸிமம் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி காம்பனெண்ட்டில் எனக்கு ஹை பவரும் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லோ பவர் அண்ட் ஹை பவர் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே நான் சேர்ந்து அனுப்பும்போது என்னுடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா ரெண்டுமே. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த ப்ராப்பராக இருக்காதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரீஎம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் ஃபில்டர் ஆட் பண்ணுறேன். ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இதை விட்டுருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர். This is a preemphasis filter and this is my deemphasis filter. இதுதான் preemphasis and இதுதான் deemphasis filter. ஜஸ்ட் இங்கே ஒரு RC ஃபில்டர் தான் deemphasis யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே 2 R ஒரு C யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் திஸ் டிரான்ஸ்மிஷன் நம்ம preemphasis deemphasis ஆட் பண்ணி எப்படி ஜென்ரல் பிளாக் டயக்ராம் இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய மெசேஜ் சிக்னலை நான் பாஸ் பண்ணுறேன். லெட் மீ டேக் திஸ் அண்ட் ஆடியோ நான் பாஸ் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், preemphasis ஃபில்டர் கொடுக்கணும். டிரான்ஸ்மிட்டர் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் preemphasis ஃபில்டருக்கு கொடுக்கணும். ப்ரீஎம்பசிஸ்ன்றத Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க ஃபில்டருடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுனால H of F. ஓகேவா? இது ஃபில்டர் ரெஸ்பான்ஸ். அப்போ HPE of Fன்றது ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர் ரெஸ்பான்ஸ், அதாவது ப்ரீஎம்பசிஸ் ஃபில்டர். இது வந்து எனக்கு FM டிரான்ஸ்மிட்டர். இப்போ நான் போகும்போது என்னுடைய சேனலில் போயிட்டுருக்கு. சேனலில் போகும்போது எனக்கு என்ன ஆகும், நாய்ஸ் ஆட் ஆகும். நாய்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலாக ரிசீவர் இருக்கும். ரிசீவரில் இருந்து நான் திருப்பி என்ன பண்ணணும், டிஎம்பசிஸ் ஃபில்டர் கொடுக்கணும். இது HDE of F. டிஎம்பசிஸ் ஃபில்டரில் கொடுக்கும்போது ஃபைனலாக என்னுடைய மெசேஜ் சிக்னலும் எனக்கு வந்திருக்கும். இந்த நாய்ஸும் ஒரு அளவுக்கு நாய்ஸும் எனக்கு அங்கே ஒரு கொஞ்சமாக எனக்கு நாய்ஸும் வந்திருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய பேசிக்கான கான்செப்ட்ஸ். இப்போ ஓகே, இப்போ நீங்கள் மேபி கேட்கலாம், என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த இடத்துல FM ரிசீவருக்கு முன்னாடி ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஆட் பண்ணாலே போதுமே. அதாவது போஸ்ட் டிடெக்ஷன் டிமாடுலேஷன்
லோ பாஸ் ஃபில்டர் டிமாடுலேஷன் சொன்னாலும் போஸ்ட் டிடெக்ஷன் எல்லாமே சிமிலர் தான். ஸோ போஸ்ட் டிடெக்ஷனில் நான் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஆட் பண்ணுறது மூலிமா இந்த சிக்னலுடைய நாய்ஸ் கம்மியாகுமே அப்படின்னு கேட்கலாம். பட் அங்கே அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் மட்டும் போனால் பரவாயில்ல. பட் என்ன நடக்கும்னா ஹை ஃப்ரீக்வன்சி மெசேஜ் காம்பனண்ட்டும் மெசேஜ் சிக்னலில் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டும் இருக்கும். அதாவது இதுதான் எனக்கு மெசேஜ் சிக்னல் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். இதில் வர கொஞ்சம் பவர் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக என்னோட ஆடியோ எனக்கு ஃபுல்லாக கேட்கணும். அதனால் எனக்கு இந்த மெசேஜ் சிக்னலோட ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் எலிமினேட் ஆயிரும். ஐ மீன் எஃப்எம் ரிசீவரில் எனக்கு நான் போஸ்ட் டிடெக்ஷனில் நான் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். லோ பாஸ் ஃபில்டர் ஆட் பண்ணால் என்னுடைய நாய்ஸ் சிக்னலுடைய ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் மட்டும் போனால் பரவாயில்ல. பட் எனக்கு மெசேஜ் சிக்னலுடைய ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் போயிடும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாமல் நான் இந்த ப்ரீ எம்பசிஸ் அண்ட் டிஎம்பசிஸ் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரீ எம்பசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் ஆஃப் த மெசேஜ் சிக்னலுடைய ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். மாடுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல மாடுலேஷன்லாம் நடக்கும். மாடுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெசேஜ் சிக்னலுடைய ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது டிரான்ஸ்மிட்டர் எண்டு. அதே மாதிரி தான் எனக்கு டிஎம்பசிஸ் ஃபில்டரும் அங்கே நடக்கும். ஓகேவா?